ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா செய்கிறது என்ன செய்கிறதுன்னு அப்படின்னு யோசிக்காமல் இது செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் எடுத்துக்கிறோம். அதே கப்பில் எல்லாமே அளந்துக்கிறோம். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அரிசி 5 பொருள் எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு அரிசி தேவையில்லை அப்படின்னாக்கா அரிசியை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். மற்ற 4 மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி 2-3 டைம் கழுவிடலாம். கழுவிட்டு நம்ம அதோட ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன பட்டை 2-3 சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஓவர் நைட் ஊற வைக்கலாம். அல்லது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். இப்போ இது நான் நைட்டில் தான் ஊற வச்சுருக்கேன் காலையிலேக்கு செய்கிறதுக்கு. இப்போ இது நல்லா ஊறியிருக்கு. இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். பவுலில் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2 to 5 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே வச்சுருப்போம். வச்சுட்டு இதுக்கிடையில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். இந்த பூண்டு வதங்கிறதுக்குள்ளே காஞ்ச மிளகாய் ஒரு 10 சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்குவோம். நறுக்கி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி இதோடு சேர்த்துக்குவோம். மீடியம் சைஸில் இருக்கிற 5 தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணி இதோடு சேர்த்துக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிடும். இப்போ இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தோசைக்கல் வச்சுக்குவோம். தோசைக்கல் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா தோசை விடுவோம். இந்த மாதிரி நல்லா பரப்பிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு இந்த தோசை வரும். கொஞ்சம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா நல்லா மொறுமொறுன்னு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ஹெல்த்திங்கிறதுனால எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இதோட நம்ம அந்த சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சோம்னா தக்காளி சட்னி ஆந்திரா ஸ்டைலில் சூப்பராக கிடச்சிரும். நல்ல காரசாரமான ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சட்னி, தக்காளி சட்னி. இப்போது இது ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சுட சுட சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு பார்ப்போம்.